ஜெபம் செய்வோம். கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் ஜெபிப்போம். இந்த எல்லா வாழ்வுக்கும் ஆசீர்வாதங்களுக்கும் கிருபைக்கும் ஊட்டாக இருக்கிற அன்பின் ஆண்டவரே, அருமையான மனமகிழ்ச்சியின் நாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளிலே உண்மை ஆராதிக்கும்படியாக இந்த கிருபை எங்களுக்கு தந்ததுக்காக உங்க துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த ஆராதனையும் உடைய கருத்திலே நாம் ஒப்புக் கொடுக்கிறோம். பாடல் மூலமாக உடைய நாமம் மகிமைப்படவும், சிறப்பு ஜெபங்கள் மூலமாக அநேக நன்மைகளை நாங்கள் பெற்றுக்கொள்ளவும், உம்முடைய வார்த்தை மூலமாக இன்றைக்கு எங்களோடு பேசவும் நீ உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். இந்த ஆராதனையை பார்த்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பேருக்கும் இந்த நேரத்தை மோட்சமாக்கி தாரும். துதிகரமாக எல்லாம் ஒருவருக்கே சேர்த்துக்கிறோம். இயேசு மூலம் கேட்கிறோம் அன்புள்ள பிதாவே, ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கல்வாரி இயேசுவின் கீதங்கள் பாட்டு புஸ்தகத்தில் உள்ள 283வது பாடல். கர்த்தரின் சத்தம் நல்லமை உள்ளது, கர்த்தரின் சத்தம் மகத்துவம் உள்ளது, திரண்ட தண்ணீர் மேல் ஜலப்பிரவாக மேல் தற்பரன் முழங்குகின்றார், அல்லேலூயா என்று சொல்லி இந்த பாடலை நாம் அனைவரும் சேர்ந்து பாடி தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். வாசிக்க வேண்டிய சங்கீதம் 96. வீடுகள் தோறும் இந்த ஆராதனையை பார்த்துக் கொண்டிருக்க நீங்கள் ஒவ்வொருவரும் எழுந்து நின்று மாறி மாறி வாசிக்க வேண்டிய சங்கீதம் 96. சங்கீதம் 96. கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள், பூமியின் குடிகளே எல்லாரும் கர்த்தரை பாடுங்கள். கர்த்தரை பாடி அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரித்து நாளுக்கு நாள் அவருடைய ரட்சிப்பை சுவிசேஷமாய் அறிவியுங்கள். ஜாதிகளுக்குள் அவருடைய மகிமையும் சகல ஜனங்களுக்குள்ளும் அவருடைய அதிசயங்களை விவரித்து சொல்லுங்கள். கர்த்தர் பெரியவரும் மிகவும் ஸ்தோத்திரிக்கப்படத்தக்கவருமாய் இருக்கிறார், எல்லா தேவர்களையும் பயப்படத்தக்கவராக. சகல ஜனங்களுடைய தேவர்களும் விக்கிரங்கள் தானே,
கர்த்தர் வானங்களை உண்டாக்கினவர். மகிமையும் கனமும் ஒரு சமூகத்தில் இருக்கிறது, வல்லமையும் மகத்துவமும் ஒரு பரிசுத்த ஸ்தலத்தில் உள்ளது. ஜனங்களின் வம்சங்களே, கர்த்தருக்கு மகிமையும் வல்லமையும் செலுத்துங்கள், கர்த்தருக்கே அது செலுத்துங்கள். கர்த்தருக்கு அவருடைய நாமத்திற்குரிய மகிமையை செலுத்தி காணிக்கைகளை கொண்டு வந்து அவருடைய பிரகாரங்களில் பிரவேசியுங்கள். பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். பூதகத்தாரே, நீங்கள் யாவரும் அவருக்கு முன்பாக நடுங்குங்கள். கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார், ஆகையால் பூச்சக்கரம் அசையாதபடி உறுதிப்பட்டிருக்கும். அவர் ஜனங்களை நிதானமாய் நியாயம் தீர்ப்பார் என்று ஜாதிகளுக்குள்ளே சொல்லுங்கள். வானங்கள் மகிழ்ந்து பூமி பூரிப்பாகி சமுத்திரமும் அது நிறைவு முழங்குவதாக. நாடும் அதில் யாவும் களி கூறுவதாக. அப்பொழுது கர்த்தருக்கு முன்பாக காட்டு விருட்சங்கள் எல்லாம் பெய்திடும். கடைசி வசனத்தை நாம் சேர்ந்து வாசிப்போம். அவர் வருகிறார், அவர் பூமியை நியாயத்திற்கு வருகிறார், அவர் பூலோகத்தை நீதியோடும் ஜனங்களை சத்தியத்தோடும் நியாயம் தீர்ப்பார். ஜெபம் செய்வோம். ஆண்டவருடைய கர்த்தரை தாழ்த்தி கர்த்தரை நோக்கி நாம் ஜெபிப்போம். இந்த ஆராதனை ஆண்டவருடைய கரத்திலே நாம் ஒப்பு கொடுத்து இந்த ஜெபத்தை நாம் ஏறெடுப்போம். உங்களில் யாராவது ஒருவர் நம்மை ஜெபத்திலே நடத்தலாம், ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, அன்பின் தகப்பனே, இந்த அருமையான காலை வேளைக்காக நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. நல்லவரே, வல்லவரே, அதிசயமானவரே, அற்புதமானவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே, நாங்கள் ஜீவனோடு இருப்பது உங்களுடைய சுத்த கிருபை ஆண்டவரே. நிலை இல்லாத இந்த உலகத்திலே எப்ப என்ன நடக்கும் என்று தெரியாத இந்த உலகத்திலே நீர் எங்களை ஜீவனோடு சுகத்தோடு குடும்பமாக வைத்து இந்த ஆராதனையில கலந்து கொள்ளும்படியாக, இதை பார்க்க முடியாக ஐக்கியம் கொள்ள முடியாத நீர் கொடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த ஆராதனை வேலையை ஆசீர்வதியும் சுவாமி. ஜெப வேலையை ஆசீர்வதியும், சிறப்பு பாடலை ஆசீர்வதியும், வேத பாடத்தை ஆசீர்வதியும், சிறப்பு ஜெபத்தை ஆசீர்வதியும், தேவ செய்தியை ஆசீர்வதியும். ஆண்டவரே, ஒவ்வொரு காரியத்தையும் பொறுப்படுத்திக் கொள்ள. எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவரே, இந்த இதை பார்த்து கொண்டிருக்கிற மக்களுக்கு இது ஆசீர்வாதமா இருக்க உதவிதாரும். விசேஷமாக கொரோனா மக்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அழிவின் அழிவை நிறுத்தி போட வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, சீக்கிரத்திலே 3வது அலை, 4வது அலை, 5வது அலை அதெல்லாம் வரக்கூடாது சுவாமி. தேவரீர் எல்லாவற்றையும் கட்டுப்படுத்துகிறோம், நீர் கட்டுப்படுத்தும். விசேஷமாக எங்களுடைய திருச்சபையிலும் அநேக எங்களுக்கு தெரிந்த நண்பர்களும் அநேக மக்களும் ஆஸ்பத்திரிகளில் இருக்கிறார்கள் சுவாமி. ஒருவேளை இந்த வேலை பேர் பெறாமல் நாங்கள் சொல்லாவிட்டாலும் அவர்களை நினைக்கிறோம். அவர்கள் எல்லாம் சீக்கிரமாக சுகம் பெற்று ஆண்டவரே வீட்டுக்கு வர கிருபைதாரும். சீக்கிரத்தில் எங்கள் ஆலயம் திறக்கப்பட்டு நாங்கள் ஆராதிக்க நாங்கள் ஆண்டவரே சீக்கிரத்தில் நடத்துகிற புதிய அரசை கூட ஆசீர்வதியும். தொடர்ந்து பெரிய காரியங்களை செய்யும். உலகம் முழுவதும் நீர் பார்த்துக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் கெஞ்சி கொண்டாடி கேட்கிறோம் அன்புள்ள தகப்பனே, ஆமென். பரமண்டலம் இருக்க எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றுள்ள ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு பிரவேசிக்க பண்ணாமல் தீமையை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கு உடையவர்களே. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மீண்டுமாக ஒரு பாடலை நாம் பாடுவோம். உண்மையே நம்பி உள்ளோமே ஏசையா, உண்மையே நம்பி உள்ளோமே. உண்மையாகவே ஆண்டவரை தான் நாம் நம்பி இருக்கிறோம். ஏன்னா இந்த காலம் அவ்வளவு கொடிய ஒரு காலமாக இருக்கிறது. பயங்கரமான உயிரிழப்புகள், பயங்கரமான வியாதிகள், பயங்கரமான பற்றாக்குறைகள், ஒரு பயங்கரமான ஒரு சூழ்நிலையில நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனாலும் நம்முடைய ஒரே நம்பிக்கை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. ஆகவே உண்மையே நம்பி உள்ளமே ஏசையா, உண்மையே நம்பி உள்ளமே. நீரே என் ஜீவன், நீரே என் சத்தியம், நீரே என் வழி ஐயா. இந்த பாடலை நான் பாடுவோம். இந்த பாடல் பாடி முடித்த பிறகு நம்மத்தில் இருக்கிற சரோஜா ஆயிரம் அவர்கள் ஒரு சிறப்பு ஜபத்தை ஏறெடுக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். அவர்கள் விசேஷமாக இந்த கொரோனா காலங்களிலே இந்த கொரோனாவுக்காக விசேஷித்த ஒரு ஜபத்தை சரோஜா ஆயிரம் ஏறெடுக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். அதற்கு முன்னதாக நம் அனைவரும் உண்மையே நம்பி உள்ளமே இயேசையா, உண்மையே நம்பி உள்ளமே என்ற பாடலை நம் அனைவரும் சேர்ந்து பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். நீரே
சரோஜா ஆயிரம் அவர்கள் ஒரு சிறப்பு ஜெபத்தை ஏறெடுக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். ஜெபிப்போம். துதிக்கும் ஸ்தோத்திரத்துக்கும் பாத்திரரே, இந்த அருமையான மனமகிழ்ச்சி நாளில் காலை வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த 6வது மாதம் 2வது வாரம் இந்த 13ஆம் தேதியிலே நாங்கள் உடைய சன்னிதானத்திலே உடைய பிள்ளைகளாக கூடி உம்மை துதிக்க ஸ்தோத்திரிக்க நன்றி செலுத்த ஆண்டவரே உடைய வார்த்தையை கேட்க நீர் பாராட்டின கிருபைக்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உடைய அன்பு பெரியது, தயவு பெரியது, இரக்கம் பெரியது, நன்மை பெரியது, கிருபை பெரியது. அதிசயமானவரே, அற்புதமானவரே, ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு ஜீவனையும் சுகத்தையும் பலத்தையும் தந்து ஆண்டவரே எங்களை வழிநடத்தி வருகிறீரே, அதற்காக கொடான கொடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். கர்த்தரை காலத்தில் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்போது என் வாயில் இருக்கும் என்று சொன்னது போல நீர் எங்களுக்கு பாராட்டின நன்மைகள், கிருபைகள், இரக்கங்கள் பெரியது. இந்த கால வேளையிலே நாங்கள் உமக்கு நன்றி நிறைந்த இதயத்தோடு ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம். இந்த கொரோனா காலங்களிலே உலகமெங்கும் இந்த கொரோனா பாதிக்கப்பட்டிருக்கிறதப்பா. உலகம் முழுவதும் 17 கோடி மக்கள், அமெரிக்கா 3.5 கோடி, இந்தியா 3 கோடி, மற்ற நாடுகளும் எவ்வளோ லட்சம் மக்கள் அப்பா. ஆனால் இதை சுட்டரித்து போடும் உம்மால் ஆகாதது ஒன்று இல்லை அப்பா. செங்கலை 2ஆக பிளந்தவர், எரியோவை விளை செய்தவர், காற்றின் கடலை அதட்டினவர், நீர் சொல்லாக நீர் கட்டளையிட நிற்கும் தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். நீ செய்ய நினைத்தது தடைப்படாது அப்பா, அதற்காக நன்றி. ஆனாலும் எத்தனையோ இழப்புகள், கணவனை இழந்து, மனைவியை இழந்து, பெற்றோரை இழந்து, உடன்பிறப்புகளை இழந்து, பிள்ளைகளை இழந்து கஷ்டப்பட்டு இருக்கிற மக்களுக்காக செபிக்கிறோம். ஏன் என்று கேள்வி கேட்க எங்களுக்கு உரிமை இல்லை. ஆனாலும் என் தேவன் நல்லவர், நானே உனக்கு மகா பெரிய பலனும் கேடகமா இருக்கிறேன் என்று சொன்னவர், பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொன்னவர், நீர் எங்களுக்கு சகாயராய் இருந்து ஒவ்வொரு நாளையும் வழிநடத்தி வருகிறீரே, ஸ்தோத்திரம். சீக்கிரத்திலே ஆண்டவரே இப்படிப்பட்ட சூழ்நிலைமைகள் எல்லாம் மாறி நாங்கள் ஆலயத்திலே வந்து உம்மை துதிக்க, ஆராதிக்க, நன்றி செலுத்த கிருபையை தாரும். கல்வாரி திருச்சபைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஐயாக்காக, அம்மாக்காக, பணிகளுக்காக ஸ்தோத்திரம். உதயப்பதற்காக, குடும்பத்துக்காக நன்றி. திருச்சபை மக்கள் அத்தனை பேருக்காக ஸ்தோத்திரம். சிறு பிள்ளைகளை ஆசீர்வதியும், வாலிபர்களை ஆசீர்வதியும், முதியவர்களை ஆசீர்வதியும். இந்த கொரோனா நாட்களிலே வியாதியினாலே கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற ஆண்டவரை ஆஸ்பத்திரி இருக்கிற மக்களுக்காக செபிக்கிறோம். எங்கள் திருச்சபையை சார்ந்த சகோதரர் எம் ராஜன் அவர்களுக்காக செபிக்கிறோம். சீக்கிரத்திலே ஒரு அற்புதம் செய்யும். இம்மட்டும் கொடுத்த ஒரு ஜீவனுக்காக, சுகத்துக்காக ஸ்தோத்திரம். சீக்கிரம் வீட்டிலே டிஸ்சார்ஜ் ஆக கர்த்தர் நீர் உதவி செய்ய வேண்டுமா செபிக்கிறோம். அதே போல சகோதரி பாரதி சந்திரக்காக செபிக்கிறோம். ஆஸ்பத்திரியில் இருக்க அந்த மகளையும் நினைவு கூறும். ஆண்டு அவர்களுக்கு கூட ஒரு அற்புதம் செய்ய வேண்டுமா செபிக்கிறோம் அப்பா. ஆண்டு அதே போல பாண்டிச்சேரியில இருக்கிற லிடியா விஜயகுமாருக்காக ஜெபிக்கிறோம். அந்த மகளுக்கு உதவி செய்யும். ரூத் ஜான்ராஜுடைய அக்கா காந்திமதிக்காக ஜெபிக்கிறோம். அவருடைய அக்கா கணவர் மனோகருக்காக ஜெபிக்கிறோம். மகன் சந்திரக்காக ஜெபிக்கிறோம். அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கிற அந்த பாதிப்பிலிருந்து ஒரு அற்புதம் செய்யும், உதவி செய்யும். அதே போல ஆண்டவரே சகோதரி எஸ்தருடைய மகன் ஜானகிராமனுக்காக ஜெபிக்கிறோம். அவனுக்கு இருக்கிற ஆண்டவரே அந்த வியாதியிலிருந்து, சளியிலிருந்து, இருமல்ல இருந்து கர்த்தர் விடுதலை செய்து சீக்கிரம் அவர் கூட ஒரு அற்புத சுகம் பெற்று எங்கள் ஆலயத்திலே சாட்சியாக நிறுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவர் அதே போல அருமையான மகள் கேரளின் கிருபாக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அவளுக்கு ஏற்பட்டிருக்கிற அந்த ஆபரேஷனிலே உங்களுடைய கரம் இருக்கட்டும். ஆண்டவரே வாலிப பிள்ளை அப்பா, நாங்கள் ஜெபிக்கிறோம். சீக்கிரமாக அவள் படிக்கையை மாற்றி ஆண்டவரே நல்ல சுகம் பெற்று சாட்சியாக நிறுத்தி நாங்கள் துதிக்க ஸ்தோத்திரிக்க கிருபை தாரும். எடுக்கிற ட்ரீட்மெண்ட் எல்லாம் ஆசீர்வதித்து பிசாசு எந்த விதத்திலும் கிரியை செய்யாதபடி டாக்டர் சரியானபடி எல்லாவற்றையும் செய்ய கர்த்தர் வேண்டிய கிருபைகளை தாரும். இன்னும் ஒருவேளை நாங்கள் பேர் குறிப்பிடா விட்டாலும் ஆண்டவரே ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் உதவி செய்யும். இந்த வேளையிலும் பாடல் மூலமாக இடைப்பட்டீர். இப்பொழுது வேத வசனங்கள் மூலமாக என்னோடு எங்களோடு பேசும். உங்களுடைய வார்த்தையை கேட்டு கீழ்ப்பிடிந்து ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இந்த இடத்தை விட்டு கடந்து செல்ல கிருபையை தாரும். வெளிநாட்டில் இருக்கிற மக்களுக்காக, இங்க இந்தியாவில் இருக்கிற மக்களுக்காக, எல்லாருக்காகவும் ஜெபிக்கிறோம். நாட்டை ஆளுகிற பிரதமர், ஜனாதிபதி, மத்திய அமைச்சர்கள், மாநில அமைச்சர் ஒருக்காக ஜெபிக்கிறோம். உங்கள் தமிழ்நாட்டு முதலமைச்சருக்காக ஜெபிக்கிறோம். ஸ்டாலின் அவர்களை நீர் ஆசீர்வதித்து அவர் செய்கிற பணியை ஆசீர்வதித்து நல்ல சரீர சுகத்தை பலத்தை கொடுத்து எங்கள் தமிழ்நாட்டிலே இருக்கிற அந்த கொரோனா பாதிப்பிலிருந்து விடுதலை அடைந்து நாங்கள் எல்லாரும் ஆண்டவரை துதிக்க ஸ்தோத்திரிக்க கர்த்தர் நீர் உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. நாங்கள் ஜெபிக்க வேண்டியது ஏராளம் ஏராளம் உண்டு. இந்த மாதம் முழுவதும் எங்களை கரம் பிடித்து வழி நடத்தும். எங்கள் தேவைகளை எல்லாம் சந்தியும். நல்ல வருமானத்தை தாரு, செழிப்பை தாரு. சீக்கிரம் அந்த லாக்டவுன் எல்லாம் முடிந்து பழையபடி ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கை நிலைமை மாறி எல்லாம் சாதகமாக கிருபை தாரும். படிக்கிற பிள்ளைகளுக்கு வேண்டிய கிருபைகளை தாரும். வேலை இல்லாதவருக்கு வேலையை தாரும். திருமணமாகாதவருக்கு திருமணத்தை தாரும். பிறந்த நாள், திருமண நாளை காண்கிற மக்களை நீர் ஆசீர்வதியும்.
ஆசீர்வதித்து நீர் வழி நடத்தும். உடைய பரலோகத்துக்கு எங்களை ஆயத்தப்படுத்தும். இந்த காலை வேளையிலே உடைய அன்பின் கரம் கிருபையின் கரம் எங்களோடு கூட இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுது வேதத்திலிருந்து ஒரு பகுதியை நாம் வாசிக்க கேட்போம். இன்றைய வேத பாடமாக பரிசுத்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25ஆம் அதிகாரம் வசனங்கள் 31 முதல் 40 வரை. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25ஆம் அதிகாரம் வசனங்கள் 31 முதல் 40 வரை நாம் வாசிக்க கேட்போம். நம்மத்தில் இருக்கிற மிஸ்ஸஸ் ஜாய் ஜோசப் அவர்கள் அதை வாசிக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். இந்த வேத பகுதி வாசித்து முடிந்த பிறகு நம்மத்தில் இருக்கிற ஜெசிகா ரேச்சல் ஒரு சிறப்பு பாடலை பாடுவார்கள். அதன் பிறகு நம்முடைய தலைமை போதகர்கள் கர்த்தருடைய வார்த்தையை நம்மோடு பகிர்ந்து கொண்டு தொடர்ந்து நம்மை ஜெபித்து அவர்கள் ஆசீர்வதிப்பார்கள். இப்பொழுது வேதத்திலிருந்து ஒரு பகுதியை நாம் வாசிக்க கேட்போம். அதன் பிறகு ஜெசிகா ரேச்சல் ஒரு சிறப்பு பாடல், அதன் பிறகு நம்முடைய போதகர்கள் செய்தியை நமக்கு கொடுப்பார்கள். இப்பொழுது வேத பாடத்தை நாம் வாசிக்க கேட்போம். வாசிக்க வேண்டிய வேத பாடம் மத்தேயு 25ஆம் அதிகாரம் வசனங்கள் 31 முதல் 40 வரை. அன்றையும் மனுஷகுமாரன் தமது மகிமை பொருந்தினவராய் சகல பரிசுத்த தூதரோடு கூட வரும்போது தமது மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேல் வீற்றிருப்பார். அப்பொழுது சகல ஜனங்களும் அவருக்கு முன்பாக சேர்க்கப்படுவார்கள். மேய்ப்பனானவன் செம்மறியாடுகளையும் வெள்ளாடுகளையும் வெவ்வேறாக பிரிக்கிறது போல அவர்களை அவர் பிரித்து செம்மறியாடுகளை தமது வலது பக்கத்திலும் வெள்ளாடுகளை தமது இடது பக்கத்திலும் நிறுத்துவார். அப்பொழுது ராஜா தமது வலது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து, வாருங்கள் என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். பசியாயிருந்தேன், எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள். தாகமாயிருந்தேன், என் தாகத்தை தீர்த்தீர்கள். அந்நியனாயிருந்தேன், என்னை சேர்த்துக் கொண்டீர்கள். வஸ்திரம் இல்லாதிருந்தேன், எனக்கு வஸ்திரம் கொடுத்தீர்கள். வியாதியாயிருந்தேன், என்னை விசாரிக்க வந்தீர்கள். காவலில் இருந்தேன், என்னை பார்க்க வந்தீர்கள் என்பார். அப்பொழுது நீதிமான்கள் அவருக்கு பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, நாங்கள் எப்பொழுது உம்மை பசியுள்ளவராக கண்டு உமக்கு போஜனம் கொடுத்தோம்? எப்பொழுது உம்மை தாகமுள்ளவராக கண்டு உம்முடைய தாகத்தை தீர்த்தோம்? எப்பொழுது உம்மை அந்நியராக கண்டு உம்மை சேர்த்து கொண்டோம்? எப்போது உம்மை வஸ்திரம் இல்லாதவராக கண்டு உமக்கு வஸ்திரம் கொடுத்தோம்? எப்பொழுது உம்மை வியாதி உள்ளவராகவும் காவலில் இருக்கிறவராகவும் கண்டு உம்மிடத்தில் வந்தோம் என்பார்கள். அதற்கு ராஜா பிரதியுத்தரமாக, மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்கள் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்பார். ஆமென். கர்த்தர் தாமே இந்த வசனம் மூலமாக நம்மை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது நம்மத்தில் இருக்கிற ஜெசிகா ரேச்சல் ஒரு சிறப்பு பாடலை பாடுவார்கள். அதன் பிறகு நம்முடைய போதகர்கள் கர்த்தருடைய வார்த்தை நம்மோடு பகிர்ந்து கொள்வார்கள். ஜெபசிந்தியோடு காத்திருப்போம். கர்த்தர் நிச்சயமாக நல்ல ஒரு வார்த்தை ஆண்டவர் நமக்கு இந்த நாளிலே தருவாராக. இப்பொழுது சிறப்பு பாடல் ஜெசிகா ரேச்சல்.
ஜெபம் பண்ணுவோம். அன்பு நிறைந்த ஆண்டவரே, பரிசுத்த பிதாவே, ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். எங்கே 2-3 பேர் என்னுடைய நாமத்தினாலே கூடி இருக்கிறார்களோ அவர்கள் மத்தியிலே இருக்கிறேன் என்று சொல்லி வாக்கு பண்ணின தேவன் வாக்கு மாறாமல் இந்த நேரத்திலே எங்கள் மத்தியிலே ஆவியாய் பிரசன்னமாய் இருக்கிறதுக்காம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த நாளை காணும்படியாக நீர் எங்களுக்கு ஜீவனை கொடுத்ததுக்காம் ஸ்தோத்திரம், சுகத்தை கொடுத்ததுக்காம் ஸ்தோத்திரம். எத்தனையோ பேர் இந்த நாட்களிலே வியாதியிலே, கொரோனா வைரஸ்லே தாக்கப்பட்டு அவஸ்தப்பட்டுக் கொண்டிருக்கிற ஏராளமான மக்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, விசேஷமா எங்கள் சபையிலே இருக்கிற மக்கள், எங்கள் சபையின் அங்கத்தினர்கள், ஆண்டவரே, எம்பி ராஜன், இன்னும் ஆண்டவரே ஜானகிராமன், இன்னும் விஜயகுமாரி, சந்துரு, பாரதி சந்திற்காக இப்படிப்பட்ட மக்கள் ஆண்டவரே எங்கள் சபைகளிலே ஆண்டவரே நம்முடைய பிள்ளைகள் கொரோனா வியாதியினாலே கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆஸ்பத்திரியில் இருக்கிற நம்முடைய பிள்ளைகளோடு கூட நீ துணையா இருக்க முடியாது ஜெபிக்கிறோம். ஆறுதல் அளிக்க முடியாது ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தொட்டு குணமாக்கும், அற்ப சுகமடைந்து சுகத்தோடு வீட்டுக்கு வந்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த உதவி செய்யும். கொரோனாவுக்காக ஆண்டவரே மக்கள் கஷ்டப்படுகிற மக்களுக்காக ஆண்டவரே மருத்துவ உதவி செய்கிற டாக்டர்களுக்காக ஜெபிக்கிறோம். அவர்களை பாதுகாத்துக் கொள்ளும், ஆஸ்வாத்து வழிநடத்தும். இயேசு மூலம் கெஞ்சி கேட்டுக்கிறோம் அன்புள்ள பிதாவே, ஆமென். இந்த நாளிலே நான் கொடுக்கும் கர்த்தருடைய செய்தியின் தலைப்பு என்னவென்றால் இயேசு நல்லவர் என்பதாகும். இயேசு நல்லவர். இதற்கு ஆதாரமாக நான் தெரிந்து கொண்ட வேத வசனம் அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 32வது வசனம். அப்போஸ்தலர் 10:32 யாராவது ஒருவர் வாசிக்கலாம். யோப்பா பட்டணத்துக்கு 38:10-38 நசரேயனாகிய இயேசுவை தேவன் பசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றி திரிந்தார். இயேசு நல்லவர், அவர் நன்மை செய்கிறவராகவே சுற்றித் திரிந்தார். இப்பொழுது ஒரு பாடலை பாடி இந்த செய்திக்கு ஏற்ற ஒரு பாடல், அதை நான் பாடி செய்தியை கொடுக்க விரும்புகிறேன். இந்த பாடல் இயேசு நல்லவர், இயேசு நல்லவர் என்ற இந்த பாடலை எழுதி பாடியவர் என்னுடைய நண்பர் சகோதரர் இன்னிசை பூரிகை ஞானசேகரன் அவர்கள் பாடிய பாடல். அதை நான் பாடி கர்த்தருடைய செய்தி கொடுக்க விரும்புகிறேன். நல்லவர்
நல்ல இயேசு நல்லவர். நாங்கள் இன்று பாடும் எங்கள் இயேசு நல்லவர். உலகிற்கு பார்வையளித்த இயேசு நல்லவர். உள்ள நோய்களையும் சுத்தமாக்கிடும் இயேசு நல்லவர். உலகையும் பார்வையளித்த இயேசு நல்லவர். உள்ள நோய்களையும் சுத்தமாக்கிய இயேசு நல்லவர். உடல்களையும் நடந்திருக்கிற இயேசு நல்லவர். உடல்களையும் நடந்திருக்கிற இயேசு நல்லவர். மூன்றாம் நாளில் உயிரோடு எழுந்த இயேசு நல்லவர். மூன்றாம் நாளில் உயிரோடு எழுந்த இயேசு நல்லவர். இயேசு நல்லவர். இயேசு நல்லவர். நல்லவர். இயேசு நல்லவர். இயேசு நல்லவர். இறுதி வாழும் ஜனங்களை மீட்ட இயேசு நல்லவர். இந்த லோகத்துக்காக சிலுவை சுமந்த இயேசு நல்லவர். இறுதி வாழும் ஜனங்களை மீட்ட இயேசு நல்லவர். இந்த லோகத்துக்காக சிலுவை சுமந்த இயேசு நல்லவர். மண்ணிற்காக தண்ணீர் தந்த இயேசு நல்லவர். மண்ணிற்காக தண்ணீர் தந்த இயேசு நல்லவர். மூன்றாம் நாளில் உயிருடன் எழுந்த இயேசு நல்லவர். மூன்றாம் நாளில் உயிருடன் எழுந்த இயேசு நல்லவர். இயேசு நல்லவர். இயேசு நல்லவர். இயேசு நாங்கள் இங்கே பாடும் எங்கள் இயேசு நல்லவர். நல்லவர் நல்ல 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 இயேசு நல்லவர். நாங்கள் இங்கே பாடும் எங்கள் இயேசு நல்லவர். உண்மை தெய்வம் இவர், உலகை ரட்சிப்பவர். நம்மை செய்த இவர், நாடகத்திற்கு இவர். நாடிய தோற்று நன்மையை செய்த நல்லவர். இயேசு நாடிய தோற்று நன்மையை செய்த நல்லவர். இயேசு நல்லவர். இயேசு நல்லவர். இயேசு நல்லவர். இயேசு நல்லவர். இயேசு நல்லவர். இயேசு நல்லவர். நல்லவர் 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 நல்ல இயேசு நல்லவர். நாங்கள் இன்று பாடும் எங்கள் இயேசு நல்லவர். நல்லவர் 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 நல்ல இயேசு நல்லவர். நாங்கள் இன்று பாடும் எங்கள் இயேசு நல்லவர். இயேசு நல்லவர். இயேசு நல்லவர். இயேசு நல்லவர். இயேசு நல்லவர். அப்போஸ்தலர் 10:38 நாம் என்ன வாசித்தோம்? இயேசு கிறிஸ்து நன்மை செய்கிறவராகவே சுற்றித் திரிந்தார் என்று வாசிக்கிறோம். இயேசு நல்லவர் ஆகினாலே அவர் நன்மை செய்கிறவராகவே சுற்றித் திரிந்தார். இயேசு நன்மை செய்கிறவராக சுற்றித் திரிந்தபடியினாலே அவருடைய பிள்ளைகளாக இருக்கக்கூடிய நாமும் நன்மை செய்ய வேண்டும் என்று இயேசு விரும்புகிறார். அதனாலே மற்றவர்களுக்கு நாம் நன்மை செய்ய வேண்டும். இயேசு என்னென்ன நன்மைகளை செய்தார்? ஏராளமான நன்மைகளை செய்தார். ஆகவே யோவான் சுவிசேஷம் 21:25 அதை வாசிக்க நமக்கு நேரம் இல்லை. வாசிக்கலாம், வாசித்து விடலாம். யோவான் சுவிசேஷம் 21வது அதிகாரம் 25வது வசனத்தை வாசியுங்கள்.
இயேசு செய்த வேறு அநேக காரியங்களும் உண்டு. அநேக காரியங்கள் உண்டு. அவைகளை ஒவ்வொன்றாக எழுதினால் எழுதப்படும் புஸ்தகங்கள் உலகம் கொள்ளாது என்று எண்ணுகிறேன். அவைகளை ஒவ்வொன்றாக எல்லாவற்றையும் எழுத போனால் அது எழுதப்படும் புத்தகங்கள் உலகமே கொள்ளாது என்று வேதம் கூறுகிறது. ஆகினாலே இயேசு செய்த எல்லாவற்றையும் இந்த பைபிளில் எழுதி வைக்கப்படவில்லை. ஒரு சிலரை தான் எழுதி வைத்திருக்காரு. ஆகினால் இயேசு கிறிஸ்து ஏராளமான நன்மைகள் செய்தார். இயேசு வந்த வியாதியஸ்தர் எல்லாரையும் குணமாக்கினார். அங்கே குஷ்டரோகிகளை தொட்டு சுகப்படுத்தினார். குருடர்களுக்கு பார்வை கொடுத்தார். அங்கே நடக்க முடியாத சாப்பாடு நடக்க வைத்தார். பேச முடியாத ஊமைகளை பேச வைத்தார். செத்தவர்களை உயிரோடு எழுப்பினார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஏராளமான நன்மைகள் செய்தார். கடைசியாக அவர் நம்முடைய எல்லா மக்களுக்காக பாவிகளை ரட்சிக்க முடியாக தம்முடைய ஜீவனையே சிலுவையில் கொடுத்து அங்கே நமக்காக நம்மை மீட்டார். பாவங்களுக்கு நம்மை மீட்டார். நம்மை பரலோகவாசியாக மாற்றி இருக்கிறார். இயேசு நன்மை செய்கிறவராக சுற்றித்திருந்தார் என்றால் இயேசு நல்லவர். நம்முடைய வாழ்க்கையில இயேசு எப்போதும் நல்லவராகவே இருக்கிறார். இந்த இயேசு அங்கே எப்படி நன்மை செய்தாரோ அதே போல நாமும் நன்மை செய்ய வேண்டும். இந்த உலகத்தில் எந்தெந்த வகையில யார் யாருக்கெல்லாம் நன்மை செய்ய முடியுமோ அந்த வகையிலெல்லாம் நாம் நன்மை செய்து கொண்டே இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். என்று நாம் நன்மை செய்யவே இல்லை என்றால் அது பாவம் என்று வேதம் கூறுகிறது. ஆக யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசிங்கள். யாக்கோபு 4:17 நாம் என்ன நினைக்கிறோம்? பாவம் செய்தாதான் பாவம் நினைக்கிறோம். அங்கு குடி, வேறு விபச்சாரம், அங்கு கொலை, பலவிதமான பாவங்கள், இது இப்படிப்பட்ட பாவங்களை செய்தால்தான் பாவம் என்று நான் நினைக்கிறோம். ஆனால் வேதம் என்ன கூறுகிறது? வாசியுங்கள். ஆதலால் ஒருவன் நன்மை செய்ய அறிந்தவனாய் இருந்தும் அதை செய்யாமற் போனால் அது அவனுக்கு பாவமாயிருக்கும். அது அவனுக்கு பாவமாயிருக்கும். செய்ய வேண்டிய நன்மையை நாம் எந்த ஒரு நன்மையும் செய்யாமல் போனோமானால் அதுவே பாவம் என்று வேதம் கூறுகிறது. நாம் எதையோ அது பாவம் இது பாவம் என்று சொல்லுகிறோமே, ஆமாம் அதெல்லாம் பாவம்தான். அதே நேரத்தில் நாம் நன்மை செய்யாவிட்டால் அதுவே பாவம் என்று வேதம் கூறுகிறது. ஆகினாலே நாமும் நன்மை செய்ய வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். இயேசு நல்லவர். ஆகினாலே அவர் நன்மை செய்கிறவராக சுற்றித் திரிந்தார் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். ஆகினாலே நாம் நம்முடைய வாழ்க்கையில் நன்மை செய்ய பழகுவோம். இந்த நாட்களிலே கொரோனா வியாதியிலே கஷ்டப்படுகிற ஏராளமான மக்கள், கடந்த வருஷத்திலே நாம் கொரோனாவிலே பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அநேக கிராமங்களுக்கு நாம் சென்று அங்கே அரிசி, பருப்பு, எண்ணெய், காய்கறி, பல காரியங்கள் எல்லாவற்றையும் நாங்கள் வாங்கி வீடு வீடாக கொடுத்தோம். அங்கே எங்கள் கிளை சபைகள் எங்கெங்கெல்லாம் இருக்கிறதோ அந்தந்த இடத்திலெல்லாம் சென்று அங்க இருக்கிற இந்து கிறிஸ்தவ சர்ச்சில் இருக்கிற மக்களுக்கு, சர்ச்சுக்கு வருகிற மக்களுக்கு மட்டுமல்ல, அங்க இருக்க இந்து முஸ்லிம் எல்லாருக்குமே நாங்கள் கொடுத்தோம். நன்மை செய்ய வேண்டும். அது மட்டுமல்ல, இந்த நாட்கள் கூட நம்மை சுற்றி இருக்கிற இடங்களில் நம்ம பக்கத்தில் இருக்க மக்களுக்கு அங்கே நம்மாலே முடிந்த காரியத்தை, உதவியை செய்ய நாம் முயற்சிப்போம். அங்கே நம்ம கிட்ட போக முடியாது, போய் உதவி செய்ய முடியாது, நமக்கு வியாதி ஒட்டிக்கும் கொரோனா, நாம் பயந்து கொண்டிருக்கிறோம். நம்மால முடிந்தவரை எந்தெந்த வகையில செய்ய முடியுமோ நாம் செய்ய முயற்சிக்க வேண்டும். எத்தனையோ டாக்டர்கள் அங்கே கொரோனா வியாதியினாலே அவஸ்தைப்பட்டு அங்கே மக்களுக்கு மருத்துவ உதவி செய்ய பயந்து கொண்டுதான் செய்கிறார்கள். கடந்த வருஷம் அங்கே ஜூன் மாதம் 14ஆம் தேதி எனக்கு கொரோனா வந்துவிட்டது. கடந்த வருஷம் 2020 ஜூன் மாதம் 14ஆம் தேதி இதே போல நான் கர்த்தருடைய செய்தி, அது ஒரு ஞாயிற்றுக்கிழமை, கர்த்தருடைய செய்தி ஆன்லைன்ல பேசிக் கொண்டிருக்கும் போதே என்னால் பிரசங்கம் பண்ண முடியவில்லை, என்னால் பேச முடியவில்லை. விடாமல் இருமல் வந்து கொண்டே இருந்தது. பிரசங்கம் பண்ண முடியும். அன்றைக்கே நான் ஹாஸ்பிட்டல்ல, கல்யாணி ஹாஸ்பிட்டல்ல நான் சேர்க்கப்பட்டேன். எங்க வீட்டுல பாஸ்டமா ஒரு ஹாஸ்பிட்டல், அங்கே பாஸ்டமா தம்பி ஒரு ஹாஸ்பிட்டல், இப்படி தங்கச்சி ஒரு ஹாஸ்பிட்டல், இப்படி
ஆளுக்கு ஒரு நான் கல்யாண ஹாஸ்பிட்டல் இப்படி பயங்கரமாக சேர்த்துப்பட்டு செத்து பிழைத்தேன். செத்திருக்க வேண்டும். ஆனால் கர்த்தர் அற்புதமாக சுகம் கொடுத்தார். எனக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்த அந்த டாக்டர் ஜெயந்த் அவர்கள் பயந்து தான் வருவார். கிட்ட வரணும் கொஞ்சம் அப்படி வந்து டக்குன்னு எதிரி விசாரிச்சுட்டு டக்குன்னு போய் விடுவார். ஏனென்றால் அவள் பயங்கரமான வியாதி. அப்படி சென்று போனார். அவருக்கு கூட கொரோனா வியாதி வந்து விட்டது. இப்படி ஹாஸ்பிட்டல் எனக்கு மருத்துவம் செய்த அந்த டாக்டருக்கு கொரோனா வாங்கி வந்து விட்டது. கர்த்தருடைய கிருபையால் அவரும் சுகமாக்கி விட்டார். இப்படி எவ்வளவு வியாதியின் மத்தியில கொரோனாவில பாதிக்கப்பட்ட மக்கள் அங்கே அவர்களுக்கு உதவி செய்த ஏராளமான டாக்டர், அநேக டாக்டர்கள் மறித்து விட்டு இருக்கிறார்கள். இது நம்முடைய தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அங்கே முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவரும் கூட ஆஸ்பத்திரிகளில் போய் சென்று அங்கே போய் பார்க்கிறார். அவர் மக்களுக்கு எந்த அளவுக்கு உதவி செய்ய முடியுமோ உதவிகளை செய்து கொண்டு வருகிறார். ஏராளமான மக்களுக்கு இந்த நம்ம தமிழ்நாட்டுக்கு ஏராளமான நன்மைகளை செய்திருக்கிறார். இதெல்லாம் செய்யும் போது எனக்கு இயேசு ஞாபகம் தான் வந்தது. இவர் இயேசு செய்தது போல் இயேசு நன்மை செய்கிறவரை சுற்றி திரிந்தார் என்று நம்ம வேதத்தில் வாசிக்கிறோமே. அதே போல அங்கே நம்முடைய முதலமைச்சரும் கூட அப்படியாக நன்மை செய்து கொண்டிருக்கிறாரே. ஆண்டவரே, இவரை நீ பாதுகாக்க வேண்டும். இவருக்கு அங்கே இவர் பாதிக்கப்படக்கூடாது. ஆண்டவரே, இவரை நீதான் காப்பாற்ற வேண்டும் என்று நான் ஜெபித்துக் கொண்டே இருக்கிறேன். நம்ம எல்லாரும் அப்படியாக ஜெபிக்க வேண்டும். அது மட்டுமல்ல, நம்மால முடிந்த உதவியை செய்ய வேண்டும். அங்கே வேதம் அப்படியாக கூறுகிறது, நாம் நன்மை செய்ய வேண்டும். நாம் நன்மை செய்யாவிட்டால் அது பாவம் என்று அங்கே கூறுகிறது. டெல்லியில பயங்கரமான கொரோனா வியாதி வந்து ஒரு நாளைக்கு 60,000 பேர் கொரோனாவிலே பாதிக்கப்பட்டார்கள். இப்பொழுது குறைந்து விட்டது. ஆனால் ஒரு நாளைக்கு டெய்லி 60,000 பேர் கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்டு கஷ்டப்பட்டுக் கொண்டிருந்தார்கள். அந்த நாட்களிலே அங்கே ஒரு டாக்டர் ஆனஸ் முஜாஹித் அவருக்கு வயது 26 வயது தான். அவர் ஒரு முஸ்லிம். அவங்க அப்பாவும் டாக்டர், இவரும் டாக்டர். அவர் ஒரு முஸ்லிம். 26 வயதில் தன் ஜீவனையும் பாராதபடிக்கு தன் ஜீவனை பணைய வைத்து அங்கே டெல்லியில அவர் அங்கே GTB என்ற ஹாஸ்பிட்டல் அவர் டாக்டராக இருந்தார். அங்கே கொரோனாவில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இவர் போய் அங்கே மருத்துவ உதவி செய்து கொண்டு அங்கே அவருக்கும் கொரோனா வந்து அவரும் மறித்து விட்டார். பாத்தீங்களா, எவ்வளவு தன் ஜீவனையும் பாராதபடிக்கு நான் செத்தாலும் சாகிறேன் என்று சொல்லி தியாகம் பண்ணி அங்கே போய் அங்க ஊழியம் செய்ததுனாலே அவர் செத்தே போய் விட்டார். டெல்லியிலே முதலமைச்சராக இருக்கக்கூடிய அரவிந்த் கெஜ்ரிவால் என்பவர் முதலமைச்சர். அவர் இப்படி டாக்டர்களுக்கு மருத்துவ உதவி செய்து மரித்து போனவர்களுக்கு ஒவ்வொரு டாக்டருக்கும் 1 கோடி ரூபாய் பணம் உதவி செய்திருக்கார்கள். அப்படி இந்த முதலமைச்சர் 1 கோடி ரூபாய் செக்கை கொண்டு போயிட்டு இந்த மரித்து போன டாக்டர் ஆனஸ் அவங்க வீட்டுக்கு போயிட்டு 1 கோடி ரூபாய் கொடுக்க சென்றாராம். அவங்க அப்பாவிடத்துல கொண்டு போய் கொடுத்தாங்க. அவங்க அப்பா ஒரு டாக்டர். அவருக்கு கொடுத்தாராம். அவர் சொன்னார், எங்களுக்கு உதவி எல்லாம் வேண்டாம். நாங்கள் என்னுடைய மகன் இப்படி கொரோனாவில் கஷ்டப்படுகிற மக்களுக்கு மருத்துவ உதவி செய்தே மரித்தது எங்களுக்கு அங்கே நாங்கள் பெருமைப்படுகிறோம். அது மட்டுமல்ல, எனக்கு இன்னும் 2 பிள்ளைகள் இருக்கிறார்கள். 2 ஆண் பிள்ளைகள், ஒரு பெண் பிள்ளை. இந்த 3 பேரும் கூட இந்த கொரோனாவிலே கஷ்டப்படுகிற மக்களுக்கு உதவி செய்ய, அங்கே மருத்துவ உதவி செய்ய அங்கே என் பிள்ளைகளை நான் கொடுக்கிறேன், ஆயத்தமாயிருக்கிறேன்
என்று சொன்னாராம். பார்த்தீங்களா, எப்படியாக தியாகம் செய்ய மக்கள் இருக்கிறார்கள், நன்மை செய்ய மக்கள் இருக்கிறார்கள். நாம் கிறிஸ்தவ மக்களாக இருக்கக்கூடிய நாம் எந்த அளவுக்கு நன்மை செய்கிறோம்? நம்மால் முடிந்ததை செய்வோம். அதைத்தான் ஆண்டவர் சொன்னார். அங்கே மத்தேயு 25வது அதிகாரம் 40வது வசனத்தை வாசியுங்கள். மத்தேயு 25:40 வசனத்தை வாசியுங்கள். அதற்கு ராஜா பிரதியுத்தரமாக, மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்பார். ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள். நாம் யாருக்கு எந்த நன்மை செய்தாலும், எந்த உதவி செய்தாலும் அது இயேசுவுக்கே செய்ததாகும் என்று இயேசு சொல்கிறார். ஆகினாலே நாம் உதவி செய்வோமா? நாங்கள் கூட கடந்த வருஷம் இங்கே ஏழைகளுக்கு, நாங்கள் கஷ்டப்படுவதற்கு, கொரோனாவில் பாதிக்கப்பட்ட அநேக குடும்பங்கள், இந்த ஏழை மக்கள் இந்த லாக்டவுன்ல வேலை செய்ய முடியவில்லை, சம்பாதிக்க முடியவில்லை, ஏராளமான ஏழை மக்கள் அங்கு கஷ்டப்பட்டு கொண்டிருக்காங்க. அவளுக்கு நாங்கள் உதவி செய்தோம். இந்த வருஷத்துல கூட கர்த்தருக்கு சித்தமானால் இந்த மாத இறுதிக்குள்ளாக நாங்கள் கிராமங்களில் சென்று கஷ்டப்படுகிற மக்களுக்கு உதவி செய்ய நாங்கள் விரும்புகிறோம். இது இப்படி செய்வதனாலே மக்கள் எவ்வளவு சந்தோஷப்பட்டார்கள் கடந்த வருஷம். ஆகிய மக்கள் ஏன்னா கஷ்டப்படுகிறாங்க, சாப்பிட வழி இல்லாமல் இருக்காங்க. அதனாலே இயேசு நல்லவர், அவர் நன்மை செய்கிறவராகவே சுற்றி திரிந்தார். அவருடைய பிள்ளைகளாகிய நாமும் கூட நன்மை செய்ய பழகுவோம், நன்மை செய்வோம். அப்படி நன்மை செய்யாவிட்டால் அது பாவம் என்று வேதம் கூறுகிறது. கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் ஜெபம் பண்ணுவோம். அன்படியார் ஆண்டவரே, பரிசுத்த பிதாவே, ஸ்தோத்திரம். இந்த நேரத்திலே நீர் எங்களுக்கு கொடுத்த செய்திக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீர் நல்லவர், நன்மை செய்கிறவர்களாக சுற்றி திரித்தீர். நாங்களுக்கு நன்மை செய்ய எங்களுக்கு உதவி செய்யும். நன்மை செய்ய தாடி இருந்தும் அது செய்யாமல் போனால் அது பாவம் என்று வேதம் கூறுகிறது. ஆண்டவரே, நாங்கள் செய்யாமல் போயிருக்கிறோம், எங்களுக்கு மன்னியும். இனிமேலாவது எங்களால் முடிந்த உதவியை மற்றவர்களுக்கு செய்ய கிருபை செய்யும். இயேசு மூலம் கெஞ்சி கேட்டுகிறோம் அன்புள்ள பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் நம் அனைவரோடு கூட என்றும் என்றும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமென். ஒன்றாக ஆட்சி செய்கிற திரியேக தேவன் ஆகிய பிதா குமாரன் ஆவிக்கே மசோத்திரப்படாகவே. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். எல்லா ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.